ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சியில் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் நீங்கள் பேப்பரே பார்க்க முடியாது. அதுதான் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்சஸ் டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா இது வந்து பார்ட் 3ல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 to 35. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படை உரிமை அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சே ஆக வேண்டிய ரைட்ஸ். ஓகேவா, நம்மளோட ஃப்ரீடம் ஈக்குவாலிட்டி ரெண்டுத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கிடைக்கல, அது வயலேட் ஆச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கே போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி. ஃபர்ஸ்ட், ஈக்குவாலிட்டி மீன்ஸ் இதோட ஆர்டிகல்ஸ் வந்து 14 to 18 வரும். ஈக்குவாலிட்டினா சட்டத்திற்கு முன் எல்லாமே சமம், நம்ம எல்லாமே ஒருத்தவங்க ஈக்குவல் தான். யாரும் மேலே கீழே, ஒரு இவங்க இவ்வளோ இந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் மேலே, இந்த ரிலீஜனாக இருந்தாலும் மேலேன்னு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா இது வந்து 19 to 22 வரும். ரைட் டு ஃப்ரீடம் மீன்ஸ் நீங்கள் வந்து பேசலாம். ஓகேவா, இப்போ நம்ம பேசுகிற உரிமை, பீப்புளெலாம் பேசுகிறாங்க, அவங்க ஒப்பீனியன் நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அங்கே போய் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறது, அங்கே போய் தங்குறது, இது எல்லாமே ரைட் டு ஃப்ரீடம். ஓகேவா, 19 to 22. நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்படின்னா உங்களை யாரும் எந்த விதத்துலையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ப்ளாய்டேஷனாக நம்மளை அழிக்கிறது, ஆக்சுவலாக நம்மளை வீணாக பயன்படுத்துறது. இப்போ ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் ஒர்க்கராக தான் இருக்கணும், நீங்கள் வந்து ஃபோர்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணவே கூடாது. அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதை கூட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 23 to 24. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இப்போ நீங்கள் கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் உங்களோட ரிலிஜன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதோட ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 25 to 28. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் போகணும், காலேஜஸ் போகணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா அது உங்கள் விருப்பம். உங்களோட கல்ச்சுரலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த ரைட்ஸ் எதுவுமே கிடைக்கலனா நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டுக்கே போயிடலாம். இன்கேஸ் சில கேசஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட டைரெக்டாக போயிடலாம். அந்த ரைட்டும் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து ஹெவியஸ் கார்பஸ் போடுவாங்க. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான், ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரணுன்றது. ஸோ அந்த மாதிரி இப்போ சில கேசஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டே போய்க்கலாம். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா EFE அப்புறம் ஒரு சி. ஓகேவா, 1 2 3 4 5 6 இருக்கா டோட்டலாக. ஸோ இதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 32 வரும். இதில் வந்து 29 to 30 வரும். வச்சுக்கலாம்னா ஈக்குவாலிட்டி. ஓகேவா, ஃப்ரீடம். நெக்ஸ்ட் வந்து அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது மட்டும் நடுவில் வருதுனால ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். அப்புறம் இன்னொரு வருமா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், எஜுகேஷனல் ரைட்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சி. EFE கடைசியாக வந்துட்டு ஒரு சி வரும். ஓகே.